இந்திய விடுதலைப் போரில் இஸ்லாமியர்களின் பங்கு. மன்னர் ஹைதர் அலி தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை பரவவிடாமல் தடுத்து நிறுத்தியதால் தென்னிந்திய நெப்போலியன் என்று புகழப்படுபவர் 1767 முதல் 1769 வரை 2 ஆண்டுகள் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேய தளபதி ஜோசப் ஸ்மித்துக்கும் முதலாம் மைசூர் போர் நடந்தது. ஈரோட்டில் ஆங்கில படையை ஹைதர் அலியின் படை வென்றது. இப்போரில் தனது தோல்வியை தளபதி நிக்சன் ஒப்புக்கொண்டார். இப்போரை முதல் காலனியாதிக்க எதிர்ப்பு போர் என அழைக்கப்படுகிறது. 1780 முதல் 1784 வரை 2ஆம் கர்நாடக போர் நடந்தது. 100 பீரங்கிகள் 80,000 வீரர்களுடன் அதீத தாக்குதலை ஹைதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தினார். இப்போரில் 2000 ஆங்கில வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்த மண்ணிலிருந்து ஆங்கிலேயனை விரட்டியடிக்கும் வரை பஞ்சுமத்தையில் உறங்குவது இல்லை என்று முழக்கமிட்டு 200 ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாக வாழ்வது மேல் என்ற வாசகத்தை உள்ளத்தில் பதிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர். தன்னுடைய தந்தை ஹைதர் அலி மரணத்திற்கு பிறகு மைசூர் மன்னராக திப்பு சுல்தான் முடிசூடிக் கொண்டார். மன்னராக பதவியேற்றுக் கொண்ட திப்பு சுல்தான் முதல் கையெழுத்தாக இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிப்பதே எனது லட்சியம் என்ற கையெழுத்திட்டார். தனது 16 ஆண்டு கால ஆட்சியில் 8 ஆண்டுகளை போர்க்களத்திலேயே கழித்தவர் மாவீரன் திப்பு சுல்தான். இந்திய அரசர்களின் ஒற்றுமைக்கு முயன்றவர். பிரிட்டிஷாரின் வர்த்தக சுகபோகம் வளராது தடுக்க சுதேசி உணர்வை வளர்த்தவர். மதத்தால் மனிதர்களை பிரிக்காது ஒருமைப்பாட்டிற்கு உழைத்தவர் திப்பு சுல்தான். சிராஜுத் தௌலா ஆங்கிலேயர்கள் பலிஸ்டர்கள். அவர்கள் கோட்டைகளை கட்டிக்கொண்டு சிப்பாய்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்து விடாதே. இடம் கொடுத்தால் நாடு நம்முடையதல்ல என்று தனது தாத்தா அலிவர்தி கானின் அரிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களை கலங்கடித்தவர். 30,000 காலாட்படை வீரர்கள், 20,000 குதிரைப்படை வீரர்கள், 400 பயிற்சி பெற்ற யானைகள், 80 பீரங்கிகள், வாள், வேல், வில், அம்பு இவைகளுடன் போர்க்களம் சென்றவர். 1756களிலேயே ஆங்கிலேயர்களை கல்கத்தாவில் இருந்து தப்பி ஓடச் செய்தவர் சிராஜுத் தௌலா. மன்னர் பகதூர் ஷா அன்றைய சிற்றரசர்கள் பல தங்களுக்கு இருந்த வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆங்கிலேயரை அடித்து விரட்ட அமைக்கப்பட்ட அணிக்கு தலைவராக மன்னர் பகதூர் ஷா அவர்களை தேர்ந்தெடுத்தனர். பின்னர் தான் 1857 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கலகம் ஏற்பட்டது. அந்த கலகம்தான் சிப்பாய் கலகம். இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு மன்னர் பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்த மன்னர் பகதூர் ஷாவின் 3 மகன்களையும் அன்றைய வெறி பிடித்த தளபதி மேஜர் ஹட்சன் சுட்டுக் கொன்றார். பின்னர் அவர்களுடைய தலையை கழுகுக்கு இரையாக்கினான் என்ற வரலாற்று செய்தியும் நமது மனதை கலங்கடிக்கிறது. ரங்கூன் யார்க் சாலையில் இன்றும் இருக்கும் மன்னர் பகதூர் ஷா அவர்களின் கல்லறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பிடி மண்ணை எடுத்து மக்கள் தனக்கு பரிசாக வழங்கிய தங்க வாளின் கைப்பிடிக்குள் அடைத்து ஒரு நாள் இந்த வாள் லண்டனின் வாசல் படியை தட்டும் என்று வீர முழக்கமிட்டார். ஹசன் மக்பர் பேகம் ஜான்சி ராணியின் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய மக்பர் பேகம் 1858 ஜூன் 18 நடைபெற்ற குவாலியர் யுத்தத்தில் ஜான்சி ராணியுடன் வீர மரணமடைந்தார். மௌலவி அஹமதுல்லா ஷா அன்றைய ஆங்கில அரசால் நாடெங்கும் ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அதில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் பொது அறிவிப்பு என்னவென்றால், இந்த ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சியை தூண்டிவிடும் மௌலவி என்று அழைக்கப்படும் அகமதுல்லா ஷாவை உயிருடன் பிடித்து அருகிலுள்ள பிரிட்டிஷ் ராணுவ நிலையத்திலோ முகாமிலோ ஒப்படைப்பவர்களுக்கு ரூபாய் 50,000 பரிசாக வழங்கப்படும். அத்துடன் இவ்விதம் பிடித்து தருபவர்கள் இந்த அரசு இம்மாதம் 1 தேதி வெளியிட்ட பொது அறிவிப்பு எண் 476 கண்டுள்ள குற்றங்களை இழைக்காதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அன்றைய ஆங்கில அரசு அறிவித்தது. அன்றைய தினம் 50,000 ரூபாய் என்பது சாதாரணமான ஒன்றல்ல.
இவரின் தலைக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவரின் கிளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆபாதி பானு சாஹிபா என்ற பி அம்மா, புகழ்மிக்க அலி சகோதரர்களின் தாயார், தனது பிள்ளைகள் இனி ஆங்கிலேய அரசை எதிர்த்து செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று உறுதி பிரமாணம் எழுதி தந்தால் அவர்களை விடுதலை செய்வோம் என்று பிரிட்டிஷார் கூறியபோது, தளர்வுற்ற என் கைகளாலேயே அவர்களின் கழுத்தை நெரித்து கொள்ளுவேனே தவிர உங்களது பேராசையை நிறைவேற்ற சம்மதிக்க மாட்டேன் என்று வீர முழக்கமிட்டவர் பி அம்மா. ஒரு முறை மகாத்மா காந்தி அலி சகோதரர்களை காண்பதற்காக அவரின் இல்லத்திற்கு சென்ற நேரத்தில் அங்கே பி அம்மா தனது கையால் ராட்டையில் நெய்த ஒரு ஆடையை பரிசாக வழங்கி காந்திஜி அவர்களிடம் இதை கதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். கதர் என்றால் உருது மொழியில் கௌரவம் என்று பொருள். அன்று முதல் கதர் என்பது தனது கரங்களால் தானே செய்து உடுத்தும் ஆடை, அந்நிய கலப்பில்லாத ஆடை நாட்டின் மக்களுக்கு கௌரவத்தையும் சுயமரியாதையும் வழங்கும் தன்மை உடையது என்ற கோட்பாடு காந்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமீர் ஹம்சா, வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் இந்திய தேசிய ராணுவம் துவங்கப்பட்டது. ரங்கூனுக்கு பயணமான சுபாஷ் சந்திர போஸ் அங்குள்ள முக்கியஸ்தர்களை சந்தித்து நிதி திரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமீர் ஹம்சாவின் தந்தை 2 லட்சம் ரூபாய் வழங்கினார். அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு அளிக்கப்பட்ட மாலை ஏலத்துக்கு விடப்பட்டது. இதில் கிடைக்கும் தொகையும் இந்திய தேசிய ராணுவத்திற்கு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானதும் உடனே அந்த மாலையை அமீர் ஹம்சா 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். பின்னர் அமீர் ஹம்சா இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பேகம் ஹஜ்ரத் மஹல் 1857 சிப்பாய் கழகம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பேகம் ஹஜ்ரத் மஹல் தனது படையுடன் லக்னோவில் இருந்த பிரிட்டிஷ் தூதரகத்தை முற்றுகையிட்டார். அங்கிருந்த பிரிட்டிஷ் தூதுவர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். தூதரகத்தையும் தரைமட்டமாக்கினார் பேகம் ஹஜ்ரத் மஹல். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேகம் ஹஜ்ரத் மஹல் போராடிய காலகட்டத்தில் 3 முறை ஆங்கிலேயர்களால் சமாதான கொடி ஏற்றப்பட்டது. அந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைக்காக போரிட்டவர் பேகம் ஹஜ்ரத் மஹல். இஸ்லாமிய குருமார்கள், ஆலிம்கள், ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை இந்த நாட்டின் மீது நிலைநாட்ட தொடங்கிய ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாகவே ஷா வலியுல்லா அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள். 1803 ஆங்கிலேயர்கள் டெல்லி செங்கோட்டையை பிடித்தபோது ஷா வலியுல்லா அவர்களின் மகன் ஷா அப்துல் அசீஸ் போராடினார். ஆலிம்கள் கலந்து கொண்ட விடுதலை போரை பற்றி ஆங்கிலேயர்கள் வியந்து புகழ்ந்து இருக்கின்றார்கள். ஆம், இந்தியாவில் காட்டிக் கொடுக்கும் துரோகிகளின் உதவி ஆங்கிலேயர்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் ஆலிம்கள் ஒரு நூற்றாண்டின் முன்னரே விடுதலையை வாங்கி தந்திருப்பார்கள் என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சிறையை நிரப்பிய முஸ்லிம்கள் 1977 ஆண்டு டிசம்பர் 27 வெளியான இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி எனும் பத்திரிகையில் அதன் ஆசிரியர் குஷ்வந்த் சிங் இவ்வாறு கூறியுள்ளார்: இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர். அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் உயிர் துறந்த முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் அதிகம் என்று குறிப்பிட்டார். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பல முஸ்லிம்களில் ஒரு சிலரை மட்டுமே நாம் பார்த்தோம். V.N. சாமி அவர்களால் எழுதப்பட்ட விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்ற 1110 பக்கங்களை கொண்ட புத்தகத்திலும், ஆசிரியர் சே திவான் அவர்களால் எழுதப்பட்ட இந்திய சுதந்திர பெரும்போரில் இஸ்லாமியர்கள் என்ற 1072 பக்கங்களை கொண்ட புத்தகத்திலும் இந்திய விடுதலைக்காக இஸ்லாமியர்களின் மகத்தான பங்கை இருவரும் மிக பெரும் பொக்கிஷங்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். மறைக்கப்பட்ட வரலாற்று பக்கங்கள் ஆர்டிகிள் 75 என்ற பெயரில் ஒவ்வொரு தலைவர்களின் வரலாற்று பக்கங்களும் ஆவணப்படமாக வெளிவர இருக்கிறது.